அன்பவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 17 21 வரைக்கும் நாம் வாசித்து தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனான். மூப்பர் எல்லோரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அவர்கள் அதை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதருக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டும் என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், யூத கிறிஸ்தவர்களை குறித்து இங்கு போட்டிருக்கிறார். யூதர்கள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள், 3 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், அடுத்தது இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், அவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா மெசியானிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மேசியாவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் தனியா இருக்கிறாங்க, மேசியாவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் தனியா இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் தனியா இருக்கிறாங்க. இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புள் வச்சுங்க. நம்மளாம் யாரு அப்படின்னாக்கா, நம்மளாம் கிறிஸ்தவர்கள். இந்த மெசியானிக் ஜூஸ் அப்படின்னு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் என்று அவர்கள் வேறு பிரிக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இன்றைக்கும் அழுகையின் சுவர்ல போய் முட்டிக்கிட்டு அழுகுறாங்க. அந்த அழுகையின் சுவர்னு ஒண்ணு இருக்கு, நீட்டா இருக்கும், அதுல போய் முட்டி முட்டி அழுவாங்க, மேசியா வாங்க, மேசியா வாங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவங்க நம்பல, இயேசு மேசியா கிடையாது, அவர் ஒரு ப்ராஃபிட், ஒரு தீர்க்கதரிசி, மரியாளுடைய மகன், யோசேப்புடைய மகன், தச்சனுடைய மகன், அவருடைய அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி அக்கா இல்ல தம்பிகளும் தங்கச்சிமார்களும் நம்ம கூட வாழ்ந்தவங்க. அதனால இவர் நல்லா தெரியும், பரிசுத்தமானவர், இவர் மேசியா கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதே யூதர்கள் கூட்டத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை விசுவாசித்து இவர்தான் இரட்சகர், இவர்தான் மீட்பர், இவர்தான் உலக இரட்சகர், இவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்கள பத்தி தான் இங்க பேசுறோம். என்னன்னா, யூதர்களுக்குள்ளே அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. பவுல்கிட்ட சொல்றார் ஒருத்தர், அவர்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எதுக்காக? அந்த யூதர்கள் அப்படின்னாலே அவங்க உடன் பிறந்தது இந்த நியாய பிரமாணம், மோசேயுடைய நியாய பிரமாணம் என்பது இந்த 5 ஆகமங்கள். இந்த 5 ஆகமங்கள் இத அப்படியே கரைச்சு குடிச்சிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க தான் யூதர்கள். நியாயப்பிரமாணத்துக்கும் மோசேக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, மோர் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நியாயப்பிரமாணம் இவங்க இயேசுவை விசுவாசித்து மேசியான்னு ஏற்றுக்கொண்ட பிறகும் அவங்க எதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் தான் இங்க போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதியாரிடத்திலே யூதர்கள் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமையின்படி நடக்கும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லிய
இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறது என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள்னு பவுலை குறித்து சொல்றாங்க. பவுல் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம்னு சொல்றார். அவர் யூதனா இருந்தாலும் சரி, யூத கிறிஸ்தவன் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ விருத்த சேதனம் பண்ண தேவையில்ல. அது மோசேயுடைய லாபம். இந்த மோசேயுடைய லா படி நீ நடக்க தேவையில்ல. இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி நடன்னு வலியுறுத்தி சொல்கிறவர் பவுல். அப்ப இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க. சொல்லுங்க, வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க நாம என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து இதுக்காக செய்திக்கு வேலையில நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் அழகா சொன்னார், சொல்லிக் கொடு உங்க மக்கள். ஏன்னா நேத்திலிருந்து பேசுறாரு, யூதர்களை பத்தியே பேசுறாரு, இஸ்ரவேலர் மக்களை பத்தியே பேசுறாரு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல எனக்கு. நேத்து என்ன பேசினாரு? இஸ்ரவேலர்களை போல யூதர்களை போல நாம செவி கொடுக்காம இருக்கக்கூடாது, நம்ம செவி கொடுத்த கவனிக்கணும், அதன்படி நடக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இவனை போல இருக்காத, இஸ்ரவேலனை போல, யூதரை போல இருக்காத. ரெண்டாவது நியூ இயர் செய்தியில சொன்னாரு, என்ன சொன்னாரு? அதே யூதனை போல நீ என்ன செய், சபதம் ஏற்றுக்கொள். அவன் கெட்ட காரியத்துக்கு சபதம் ஏற்றுக்கொள்ள, கெட்ட காரியத்தை என்ன செய்யறான்? தீர்மானம் எடுக்கிறான். நீ நல்ல காரியத்துக்காக சபதம் ஏற்று தீர்மானம் எடு என்று யூதர்களை கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்பயும் அதே அப்போஸ்தலர்ல மூன்றாவது காரியமும் ஆண்டவர் என்ன சொல்லி தராருன்னா, யூதர்களை போல என்ன செய், வைராக்கியம் உள்ளவனாயிரு. அவன் நியாயப்பிரமாணத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்துல வைராக்கியமா இருந்தான். இன்னைக்கு நீயும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுள்ளாயிருன்னு நமக்கு கத்துத்தரார். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருமே யூதர்களை குறித்து தான் நமக்கு கொட்டேஷன் கொடுக்கிறார். அவன் கீழ்ப்படியாம செவி கொடுக்காம இருக்கிறத போல நீ இருக்காத. அவன் கெட்ட காரியத்துக்கு வைராக்கியமாய் சபதமேற்று தீர்மானம் எடுக்கிறது போல நீ நல்ல காரியத்துக்கு தீர்மானம் எடு, வைராக்கியமாயிரு. அடுத்தது மூன்றாவது காரியம், அவன் நியாயப்பிரமாணத்துக்கு இயேசுவை அறிந்து கொண்டும் விசுவாசித்து நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா நிற்கிறது போல நீ இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அவருடைய சத்தியத்துல வைராக்கியமா நெல்லுன்ற. அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்குன்னா நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது 3 காரியத்தை சொல்லி கொடுத்தார். முதல் நில், ரெண்டாவது கவனி, மூணாவது புறப்படுனார். இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இல்ல? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நில், கவனி, புறப்படு அப்படின்னு ஒரு சிக்னல் இருக்கும். அது என்ன சிக்னல்? டிராபிக் சிக்னல். முதல் லைட் என்ன? சிவப்பு. அடுத்தது மஞ்சள். அடுத்தது பச்சை. சரி, சிவப்பு லைட்டு எதை குறிக்குது? மஞ்சள் லைட்டு எதை குறிக்குது? பச்சை லைட்டு எதை குறிக்கும்? சிவப்பு லைட்டு நில்லுன்னுது. அப்புறம் மஞ்சள் லைட்டு கவனி, அதான் முக்கியம். லிசன். 4 மணி ரோடு, நீ பாட்டுனே போய் எங்கேயாவது முட்டிக்காத. நில்லு, கவனி, சுத்து முத்தும் பாரு, லெப்ட்ல ரைட்ல பாரு, பஸ் வருதா, லாரி வருதா, டாக்ஸி வருதா பாரு. நில், கவனி. அடுத்தது என்ன செய்? புறப்படு. இதை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. நீ நானும் வைராக்கியம் பாராட்டுறோம். எதுல எல்லாம் வைராக்கியம் பாராட்டுறோம்? புருஷன்கிட்ட சண்டை போட்டுனா மனைவி வைராக்கியம் பாராட்டுவாங்க, 4 நாள் சாப்பிட மாட்டாங்க. மனைவி ஏதாவது சொல்லிட்டாக்கா புருஷனுக்கு என்ன வரும்? வைராக்கியம் வரும், கோபம் வரும். என்ன செய்வாங்க? சும்மா முதுகுல டின்னு கட்டுவாங்க. இதெல்லாம் வைராக்கியத்தினால வர்றது தான். பேசாம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கிறது, சண்டை போடுறது, கோவப்படுறது, இதெல்லாம் வைராக்கியத்தினுடைய பிசாசுனால வரக்கூடிய காரியம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற வைராக்கியம், அவருக்காக நீ வைராக்கியம் பாராட்டுறியா? யூதன்
இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் மோசே சொன்ன லாவுக்காக, மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டான். இயேசு சொன்னதை கோட்டை விட்டான். ஆனா கிறிஸ்துவலா இருக்கிற நாம இயேசு சொன்னதுக்காக நாம வைராக்கியம் பாராட்டணும். அதுக்கு முதல் நிக்கணும், அடுத்தது கவனிக்கணும், அடுத்தது புறப்படணும். நீ அப்படி செஞ்சாதான் நீ வைராக்கியம் பாராட்டுகிறவனா இருக்க முடியும்னு ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்தாரு. இது என்ன ஆண்டவரே, எப்படி எங்களுக்கு நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். பவுலை பார்த்துக்கோ அப்படின்னு, வேற எக்ஸாமே தேவையில்ல. பவுல் பாரு, எனக்கு விரோதமா யூத வெறியனா இருந்தான், நியாயப்பிரமாணத்துல வைராக்கியம் கொண்டவனா இருந்தான். ஆனா இயேசுவை எதிர்த்து நின்னான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன்லாம் அடிச்சு தும்சம் பண்ணான். அவனை நான் முகமுகமா சந்தித்தேன். அப்ப அவன் என்ன செஞ்சான்னா நின்னான் அப்படின்னாரு. என்ன செஞ்சான்? நின்னான் அப்படின்னாரு. அது பாருங்க, இயேசுவே கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளுதல் நிக்கிறதுக்கு சமங்க. முதல் பாயிண்ட் என்னது? இயேசுவே மேசியா, இயேசுதான் கிறிஸ்து. கிறிஸ்துனாக்கா கிரேக்க சொல், நல்லா தெரிஞ்சுங்க. மேசியா என்பது எபிரேய சொல். தமிழ் சொல் அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா விடுவிக்கிறவர் அல்லது ரட்சகர் என்ற அர்த்தம். இயேசுதான் ரட்சகர் என்பதை விசுவாசிக்கிறது தான் நிக்கிறது. நில், நான் உறுதியா ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசம் எல்லாம் வேற வேற சாமி பேர்ல இருந்தது. ஆனா அன்னைக்கு எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு இயேசு மேல நம்பிக்கை வச்சு இயேசுதான் என்ன விடுவிக்கிறவர், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் மேசியா, இயேசுதான் கிறிஸ்து என்பதை நான் அறிந்து கொண்ட பிறகு அவரிலே நிலை நிற்கிறேன். அதுதான் நிக்கிறது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறது தான் நிற்பது. ஸ்டெடியா நிக்கிறேன். இயேசுதான், இன்னைக்கு செத்தாலும் இயேசு விட்டு நான் மறுதளிக்க மாட்டேன். இயேசுதான் மேசியா என்பதை நான் புரிந்து கொண்டேன், விசுவாசிக்கிறேன். இயேசுதான் உண்மையான தேவன் ஏற்றுக்கொண்டேன். அதனால இயேசுக்குள்ளாக நான் நிற்கிறேன் என்று அர்த்தம். ஆனா நிக்கிற நீனு எப்படி இருக்கிற? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டோம். கவனிக்கிறோமா? அதில் தாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் கோட்டை விடுறோம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேகர் வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, கவனிக்க தவறி விடுகிறார். நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா கவனிக்க தவறி விடுகிறார்கள். அதான் சொல்றேன். கவனிக்கணும்னா என்ன செய்யணுங்க? கவனிக்கணும்னா என்ன செய்யணும்? ரெண்டாவது காரியம் பாருங்க, இன்னைக்கு நிக்கிற காரியத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நேத்தே சொன்ன முள்ளில் உதைக்கிறது கடினமான என்ன அர்த்தம்? வசனத்தை உதாசீனப்படுத்துறது தான் முள்ளில் உதைக்கிறது. இவன் வசனத்தை கரைச்சு குடிச்சிருந்தும் வசனத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் இயேசுவை மேசியான்னு ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை அடித்து சித்திரவதை செய்யணும்னு அரசாங்கத்துல ஆணை பெற்று வந்தவங்க. ஆனா வசனம் கரைச்சு குடிச்சவன். பவுலுக்கு தெரிகிற மாதிரி இந்த 5 ஆகமங்கள் வேற யாருக்கும் தெரியாதுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா அவ்வளோ அவரு கமாலியன் பாதத்துல உட்கார்ந்து அந்த தோராவை கற்றுக்கொண்டவன். ஆனா புரிந்து கொள்ளவில்லை, கவனிக்க தவறிவிட்டான். ஆனால்தான் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வதற்காக இயேசு ஆண்டவர் அவனுக்கு நேரடியா காட்சி கொடுக்கிறார். முள்ளில் உதைக்கிறது கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என் சீசல்ல நீ துன்பப்படுத்துற, ஆனா அவனை துன்பப்படுத்தல, என்னையே துன்பப்படுத்துற. நான் தான் யெகோவா, நான் தான் தேவன், நான் தான் அண்ட சராசரத்தை உருவாக்குனவர் என்று அவருக்கு சத்துருவமா காட்சி கொடுக்கும் பொழுது புரிஞ்சுக்கிட்டான். ஆகா, இயேசுதான் மேசியாவா? இவரை நம்பலையே.